இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்ள. ஈஸ்வரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் கையை விட்டு போக போகுது. அதை நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. ஊர் ஜனங்களை நினைச்சாலும் மனசுக்கு வேதனையா இருக்கு. அவங்க எல்லாமும் நகையை பறி கொடுத்துட்டு நிற்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் திட்டம் போட்டு ஜனங்களை ஏமாத்தி நகைகளை கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே கனவு மாதிரி டக் டக்குன்னு நடந்து போச்சு. அம்மா உங்க மேல உள்ள கோவத்துலதான் நீங்க சொன்ன எதையுமே கேட்காம இப்படி போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. இப்பவும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொன்னா முடியாதுன்னு சொல்லி எல்லா சொத்தையும் வித்து செட்டில் பண்ண சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. இந்த ஊருக்காரங்க நல்லா இருக்கணும்னு தான் அவங்களும் எல்லாத்தையும் பண்ணாங்க. அவங்க கெட்ட நேரம் அந்த அயோக்கியனுங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டானுங்க. ஏற்கனவே வீட்டு விஷயத்திலையும் இப்படிதான் அத்தை அவசரப்பட்டாங்க. மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லி சிவனாண்டி ஆளுங்க வந்து பத்திரத்துல வீட்டை எழுதி வாங்க பார்த்தாங்க. அப்பவும் சகலதான் கண்டுபிடிச்சு வீட்டை மீட்டு நம்ம கிட்ட கொடுத்தாரு. இப்பவும் அதை கண்டுபிடிக்கிறதுல ஏதோ சின்ன தடங்கள் தான் தோணுது. கண்டிப்பா சகல கண்டுபிடிச்சிருவாரு மாமா. மாப்பிள்ள கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாப்பிள்ள. இருந்தாலும் ஈஸ்வரி ரொம்ப அவசரப்படுறாளே. இருக்கிற சொத்து டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வச்சு பணம் ஆயிட்டு வர சொல்றாளே. கோடைக்கணக்கான ரூபாய்க்கு அடகு வச்சோம்னா டக்குன்னு மீட்டு எடுக்க கூட நம்மளால முடியாது. அது ஏன் ஈஸ்வரிக்கு புரிய மாட்டேங்குது தான் எனக்கு ஒன்றும் புரியல. அத்தை செஞ்சது என்னமோ ஊர் ஜனங்களோட நல்லதுக்காக தான் மாமா. ஆனா எதிர்பார்க்காத விதமா இது தப்பா போய் முடிஞ்சிருச்சு. அதான் இப்ப பிரச்சனையே. ஹலோ, சொல்லுங்க சார். கார்த்தி, நீங்க சொன்ன அந்த 2 பேரை பத்தி நல்லா விசாரிச்சிட்டேன். இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ண முடியல. மொபைல் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஆன்ல இருந்தா கூட ட்ரேஸ் பண்ணிடலாம். அதனால அதை வச்சு கண்டுபிடிக்க முடியல. நீங்க ஒரு இடம் சொன்னீங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அது பெரிய ஏரியாவா இருக்கிறதுனால எப்படி தேடுறதுன்னு ஒன்றும் புரியல கார்த்தி. நாளைக்குள்ள தேடி கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை கார்த்தி. கொஞ்சம் பொறுமையா தான் தேடி பார்க்கணும். அப்பவும் அவங்க நமக்கு கிடைப்பாங்களான்னு தெரியல. சப்போஸ் நம்ம தேடுறது அவங்களுக்கு தெரிஞ்சு வேற இடத்துக்கு கூட எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படிங்களா? சரிங்க சார், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சாரி கார்த்தி, இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐயோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே கார்த்தி. தேங்க்யூ சார்.